மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளை, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற மாதிரி இல்லாம அதன்படி கொஞ்சமாவது முயற்சி எடுத்து செயல்படுத்த விரும்புகிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்குறோம், வசனத்தை கேட்குறோம், ஆனால் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குதுங்க, கீழ்ப்படுகிற தன்மை வரமாட்டேங்குது. புத்திமதி சொன்னால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். கடிந்து கொள்வதை கண்டால் நம்ம வெறுக்கிறோம். இதெல்லாம் பைபிளில் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஏன்னா ஆண்டவர் நம்மளை சீசர்களை ஆண்டவர் கடிந்து கொண்ட பிறகுதான் அன்னைக்கு அநேக சீசர்கள் தேவனுக்காக வைராகியமாக நின்னாங்க. இன்னைக்கு நம்ம வரக்கூடிய காலங்களில் நம்ம யாருமே என்ன பண்ணுறது இல்லைங்க, புத்தியை கேட்கறது கிடையாது. பிரசங்கத்தில் கடிந்து பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது இல்லை. நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோங்க, இன்றைக்கி பாஸ்ட் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறனால எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. கிறிஸ்துவுக்குள் நீ வளர வேண்டும்னா அவருடைய சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும், புத்திமதியை ஏற்றுக்கொள்ளணும், கடிந்து கொள்வதை நீ என்ன பண்ணணும், அதற்கு தன்னை அர்ப்பணிக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யும் போது தான் நம்முடைய அடிப்படை கிறிஸ்துடைய வாழ்க்கையில உயர்வதற்கான ஒரு படி இருக்கிறது. பாருங்க, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, புத்திய விரும்புகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அறிவை அறிந்து கொள்கிறாங்க. எனக்கு இப்போ யாராவது புத்திமதி சொன்னாங்கன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டேன்னா அது எனக்கு என்ன பண்ணுதுங்க, அறிவை கற்றுக் கொடுக்குறது புத்தி. அப்போ நீங்கள் புத்திமானாக நடந்து கொள்ளணும், புத்திவீனமாக நடந்து கொள்ளாதபடி புத்தி உள்ளவர்களாக, நல்ல புத்தி உள்ளவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்குள்ள அறிவு பெருகுது. சொல்லுங்க, யார் பெரியவங்க சின்னன்னு எதிர்பார்க்காதீங்க. சொல்றது நல்லதா இருக்கா, ஏற்றுக்கொள்ளுங்க. ஓகே சரி, ஓகே சரி, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் வந்துட்டாலே நீங்க அறிவுக்குள்ள பெருகிறீன்னு அர்த்தம். அது இல்லாம பாருங்க, கடிந்து கொள்ளுகிறதை வெறுக்கிறவன், என்னடா இவங்க என்ன பேசுறது, இவர் என்ன சொல்றது, இவர் ஊழியராக இருந்தா, இவங்க மெய்ப்பராக இருந்தா, இவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்னு அந்த கடிந்து கொள்வதற்கு ஏற்றுக்கொள்ள மனது இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்க யாரா இருக்கிறீங்களா, மிருகம் குணம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? நீங்களும் சரி, நானும் சரி. அப்போ கடிந்து கொள்வதுன்னா எதுக்கு தேவன் கடிந்து கொள்வார்? தப்பு செஞ்சுதான் கடிந்து கொள்வார். இல்லைன்னா எதுக்கு சொல்றாரு, நீ தேவனுக்கு பிரியமில்லாமல் நீங்களான்னு எதாவது செஞ்சா அவர் என்ன பண்ணாரு, கடிந்து கொள்வார். இப்படிதான் தேவன் நம்மளை கடிந்து கொள்வார். ஏன்னா காரணம்னா நம்ம அவருடைய பிள்ளைகள். அவர் வார்த்தை மூலமாக நம்மளை கடிந்து கொள்ளாமல் வேற யாரும் கடிந்து கொள்ள முடியும் சொல்லுங்க? நீ வெளியே போய் அவமானப்பட்டு நிந்தையோடு நிற்கிறதுக்காக கர்த்தர் இத்தனை வருஷமா உனக்கு வசனம் என்கிற சோரை ஊற்றி வளர்த்தாரு? செஞ்சுட்டு பாருங்க. இத்தனை வருஷ காலமாக உனக்கு வசனம் என்கின்ற மன்னாவை கொடுத்து, காலையில மத்தியானம் இரவுல நல்ல ஆதாரத்தை கொடுத்து, புஷ்மை கொடுத்து, உன் எதிர்காலத்துக்கு உண்டான அபிஷேகத்தையும் ஆவி அனலையும் கொடுத்து, நீ இந்த கடிந்து கொள்ளதை ஏற்றுக்கொள்ளாம நீ போய் வெளியே போய் யாராவது உன்னை பேசுவதற்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னா, ஐயோ இவங்க என்னடா கிறிஸ்துவங்க, இப்படிலாம் இருக்கிறாங்க, இப்படி பைபிளில் அப்படி படிக்கிறாங்க, இப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குறித்து யாராவது பேசிட்டாலே, என்னை குறித்தையும் யாரும் பேசிட்டாலே அது நம்மளை பாதிக்கிறதல்ல. அன்னைக்கு அந்த கடிந்து கொள்வதை நம்ம ஏற்றுக்கொள்ளாத நிமித்தமாக கடவுளுடைய நாமங்கள் நம்ம என்ன பண்றாங்க, தூஷிக்கப்படுவதற்கு நம்ம மிருக குணம் உள்ளவர்களாக மாறிடுது. இவ்வளவுதான் அடிப்படை. நம்ம அது எந்த இடம் நீங்க பார்க்காதீங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை பார்க்காதீங்க. முதல் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கிறிஸ்துடைய வார்த்தையை சரியாக புரிந்து ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம இடத்துல நிச்சயமா ஏதாவது குறை இல்லாம கர்த்தர் நம்மளை கடிந்து கொள்ள மாட்டார். அது முதல்ல புரிச்சுக்கணும். நம்மளை நோக்கி ஒரு வார்த்தைகளோ, நம்மளை நோக்கி ஏதாவது ஒரு காரியத்தை கடவுள் பேசுகிறார்னா எங்கேயோ ஒரு இடத்துல கடவுள் நம்ம இதை எதிர்பார்க்கிறாரு. கீழ்ப்படியாத தன்மையோ இல்லை எதிர்த்து பேசுறதுக்கு தன்மை நிறைய நம்ம கிட்ட இருந்திருக்கோம். விதண்டாவாதம் பேசுறது, இல்லை குறை பேசுறது, மற்றவர்களுக்கு முன்னாடி மற்றவர்களை விட்டு கொடுத்து அவமானப்படுத்துறது, இப்படி பல காரியங்கள் கடவுளுக்கு பிரியமில்லாமல் நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அங்கதான் தேவன் என்ன பண்றாரு, அவருடைய வார்த்தையை அங்க பயன்படுத்துகிறார். அங்கதான் தேவன் கடினப்படுத்துகிறார். ஏன்னா அவருடைய சித்தத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த காலத்தில் இடையூறாக நின்றக்கூடாது. பேதுரு என்ன சொன்னான், சாவு உனக்கு நேரிடக்கூடாதுப்பான்னு சொல்லும் போது என்ன சொன்னார், இல்லடா பேதுரு உனக்கு என்னடா இதெல்லாம் தெரியும், இல்லைன்னா செய்ய பேசக்கூடாதுன்னு சொன்னா கடிந்து கொண்டு அப்பால போ சாத்தாங்க. ஏன் அதை சொல்றாரு,
நீ இதுவரைக்கும் என்னை பின்பற்றிட்டு வருகிறாய், என்னுடைய பல போதனைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாய், கண்ணுக்கு முன்னாடி பல அற்புதங்கள் அதிசயங்களை நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற. இவ்வளவும் பார்த்து நான் சொல்லுகிறேன், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி நான் வந்தேன், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வருவோம் உங்களை காண்பேன் அப்படின்னு சொல்ற. நீ அந்த அற்புதங்களெல்லாம் விசுவாசித்த, அந்த அதிசயங்களை ரசித்த. ஆனா நான் இந்த வார்த்தை சொல்லும் போது, கடினமான வார்த்தை சொல்லும் போது என்ன பண்ற, அதை ஏற்றுக்கொள்ள மனதெல்லாம இருக்கும்போது என்ன ஆயிடுதுங்க, நம்மளை அறியாம ஒரு மிருக குணம் உள்ள வந்துருக்கு. அந்த மிருக குணம் உள்ள வந்த பிறகுதான் என்ன பண்றோம், எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறோம், ஆர்குமெண்ட் பண்றோம். யாரு என்ன தர இல்லாம நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். பெரியவங்களா, சின்னவங்களா, கனத்துக்குரியவங்களா, மெய்ப்பரா, ஊழியரா, இப்படி எதையும் பார்க்காம என்ன பண்றோம், வாய் காரியங்கள்லாம் பேசுகிறோம். அப்போ நமக்குள்ள அந்த மிருக குணம் வந்துருச்சு. இந்த மிருக குணம் வந்தனால தான் நம்மளால என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியாம பேசுறோம். ஆனால் அது கர்த்தருக்கு அருவருப்புன்றாரு. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் வேதத்தில் என்ன செய்தார் நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம அதுக்கு போக வேண்டாம். நம்ம ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணுவோம், உங்கள் சபைக்குள்ள உங்கள் மெய்ப்பரோ உங்கள் போதகரோ ஒரு காரியம் கடினமான ஒரு வார்த்தை வருகிறதுனா அது நம்மளை சீர்படுத்துறதுக்கு என்று முதல் அறிங்க. நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு புத்தி இருந்துட்டாலே, உங்களுக்கு புத்தியுடைய அறிவு இருந்துச்சுனால இந்த வார்த்தை என்னை கர்த்தர் பலப்படுத்துறதுக்கு தான், என்னை சீர்படுத்துறது தான் என்று ஒரு நாளை நம்ப முடியும். சரிங்களா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் சபைக்குள்ள யார் உங்கள் தெய்வ வார்த்தையின் மூலமாக பிரசங்கத்தை கேட்கும்போது கடினமான வார்த்தை வந்தாலும் அதை எனக்கென்று ஏற்றுக்கொண்டு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ. ஆமென்.